வந்து நேற்று ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. 2 பொண்ணுங்க கான்செப்ட் மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இது வேற மாதிரி. இந்த பிக் பாஸ் வீட்டில் லவ் கண்டென்ட் கொடுத்தா எப்படியும் பாதி நாள் தாண்டிடலாம், 50 நாளுக்கு மேலே வந்துடுறான்னு சொல்லிட்டு பல பேர் லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் சக்ஸஸ் ஆச்சு, ஒரு சிலர் ஃபெயிலியர் ஆச்சு, ஒரு சிலர் இன்னும் ட்ரையிங்லேயே இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் இன்டர்வியூ சொல்கிறாங்க இல்லையா, இன்டர்வியூ எடுக்கும் போதே அவங்க லவ் கண்டென்ட் பண்ண தெரியுமா, ஹண்டா போட தெரியுமா அப்படிலாம் கேட்டால் எடுத்துருக்காங்க. ஸோ லவ் கண்டென்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கமருதீன் ஆல்ரெடி தெரியும், பார்வதி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அடுத்து நாங்கள் பியாண்ட போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே தான் ட்ரை பண்ணாங்க. இவர் மட்டும்னு கிடையாது, எல்லாருமே தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போ பார்வதி வந்து எந்த சண்டையும் நடக்கலை, இப்போ கொஞ்சம் வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னு ஒன்று திவாகரை கூப்பிட்டு வச்சு லவ் கண்டென்ட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் வந்து இப்படி பண்ணுறான், ஒரு ட்ரையாங்கிள் லவ் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அவன் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் அன்வான்ட் டச்லாம் பண்ணுறான், மிஸ்பிஹேவ்லாம் பண்ணுறான், எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை பார்வை தொட்டதுக்கெலாம் சண்டை போடுறாங்க, அவ்வளோ வாய் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த மொமெண்ட்லேயே பேசணும், கேட்கணும். பட் அது அப்போல்லாம் சொல்லாமல் அதெல்லாம் நடக்க விட்டுட்டு இப்போ உட்காந்து கண்டென்ட் எதுவும் கிடைக்கணும்னு இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அவன் பண்ணுறதே சொல்கிறாங்களா இல்லை பண்ணாதே சொல்கிறாங்களா? ஏன்னா இங்கே சொல்கிறது ரொம்ப பெரிய அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை அவர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக தப்பு தான், அப்போவே சொல்லியிருக்கலாம். அப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது இது வேற லெவலில் எங்கேயோ கொண்டு போய் வேறு டாபிக் கொண்டு போய் விடுங்கிற அளவுக்கு சீரியஸான டாப்பிக்கே பேசிகிட்டு இருக்காங்க. அன்வான்ட் டச்சஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு அது தெரியுது. நான் வந்து டேட் பண்ணால் கமிட்மெண்ட்டோட தான் வந்து பண்ணுவேன். விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் தான் வந்து இது ஒரு ஃபேமிலி ஷோ, ஃபேமிலி பார்க்குற ஷோ. பட் நீங்கள் பண்ணுறதா பார்த்தா ஃபேமிலி பார்க்குற மாதிரி இல்லை, முகம் சுவைக்கிற அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் பார்த்து பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோதான் அட்வைஸ் பண்ணிட்டு போனார். பட் என்ன தான் சொல்லியிருந்தாலுமே இவங்க யாருமே திருந்துற மாதிரி கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க. எதை பண்ணால் வெளியே நம்ம தெரியும், எதை பண்ணால் பிரமாதம் வருவாங்கிறதுக்காக பார்வதி எந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்க தவிர எதையுமே அங்கே நினச்சி பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த வீட்டில் வந்து டேட் பண்ணுறதை பற்றி மிஸ்டேக் லவ் கண்டென்ட் வந்து வர மாரி போகிறது அது இதுன்னு எதோ பேசுகிறாங்க. ஒரு ரொம்ப அநாகரிகமாகவே ரொம்ப எல்லாமே போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் மறுபடியும் வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னுடைய ஊறுகாய்க்கெல்லாம் நீ என்னை பயன்படுத்திக்காத, கொஞ்சம் ஒரு பவுண்டரி மீறி தான் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுற பார்வதி, நான் ரொம்ப போல்டான ஆள், எதாக இருந்தாலும் பேசி டேட்டாக கேட்டுவேன்னு சொல்லிட்டு பேசுகிற ஆள், எதாக இருந்தாலும் கத்தி கூப்பாடு போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிற பார்வதி, அந்த இன்சிடென்ட் நடக்கும் போதெல்லாம் எதுவுமே பேசாமல் விட்டுட்டு இப்போ கண்டென்ட் இல்லைன்னு இதோட கண்டென்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. அது இல்லாமல் என் போதைக்கு அவன் போதையில் நான் ஊருவாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது, எதை சொன்னாலுமே அதுவும் கூட உட்காந்துருக்க பார்த்தீங்களா திவாகர், பார்வை எதை சொன்னாலும் ஆமாம் 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 சாமி போடுறாரு. ஆமாம் சாமி நீ ரொம்ப பண்ணுறது ரொம்ப கரெக்டு, அவன் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஏற்றி விட்றாரா, ஜால்ரா தட்டுறாரா, இல்லை அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே யோசிக்க தெரியலையா, எதுவுமே புரியல. ஆனால் கிளவரான ஆள் தான். ஆனால் இந்த பார்வதி விஷயத்தை எப்படி தான் இப்படி கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறான்னு தெரில. இந்த 1 வீக்காக தான் கொஞ்சம் தள்ளி இருந்தார் பார்வதி விட, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓரளவுக்கு பாராட்டினாங்க. மறுபடியும் பார்வதிக்கிட்டே போய் மாட்டிக்கிட்டாரு. எந்த வகையிலுமே அவர் சேர்த்து நீ வந்து எனக்கு தோழர், நான் உனக்கு தோழி, அந்த மீட்டர்லேயே இருந்து